திருநெல்வேலியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா அவர்கள் நேற்று மாலை 4 மணி அளவில் மானூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் மானூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் வசதி மற்றும் பூரண மதுக்கடை ஒழிப்பு முன்வைத்தனர். அவர்களின் குறைகளை கேட்டறிந்த சத்யா அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சீவலப்பேரியில் உள்ள ஆற்றை குழாய்கள் மூலம் மானூர் பகுதிகளுக்கு குடிநீர் குழாய் வசதி அமைத்து தருவேன் மற்றும் பூரண மதுக்கடை ஒழிப்பு அமல்படுத்துவேன் என தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதில் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் மற்றும் திருநெல்வேலி துணை மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் படபடன்னு குடும்ப தலைவர் மேல அவங்களுக்கு ரொம்ப அக்கறை வந்துருது. 1000 குடும்ப தலைவர்களுக்கு 1000 ஐயா அறிவிச்சிட்டாரு. அடுத்தபடியா அடுத்த நாளே உடனே ஐயா எடப்பாடி அவர்கள் 1500 6 கேஸ் சிலிண்டர், வாஷிங் மிஷின் விட்டா வீட்டுக்கு வந்து சமைச்சு பொங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி நமக்கு முடிச்சிடும். அது இந்த தேர்தல் வரைக்கும், இந்த ஓட்டை வாங்குற வரைக்கும். அதுதான் இன்னைக்கு அவங்களோட கொள்கை. ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வைக்கிற கொள்கையை பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி, அதாவது இவங்க வைக்கிற கொள்கை பூரா கவர்ச்சி திட்டங்கள். கவர்ச்சி சின்ன பிள்ளைக்கு, அழுதுட்டு இருக்க பிள்ளைக்கு முட்டாயை கொடுத்து ஏமாத்துற வேலை மட்டும் தான் இந்த 2 கட்சியிலுமே இருக்கு. உண்மையா சொன்னாங்க பெண்கள் எல்லாம் என்கிட்ட, அக்கா 1000 வேண்டாம், 1500 வேண்டாம், தயவு செய்து இந்த சாராய கடையை மட்டும் மூடுக்கா போதும். உண்மையிலே அவர்கள் மிகுந்த வேதனையில இருக்கிறாங்க. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எனது அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக சத்யா நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். திருநெல்வேலி தொகுதியில் எல்லா கிராமங்களுக்கும் பயணித்துட்டேன். எல்லா கிராமத்திலுமே அடிப்படை வசதி, அதாவது குடிக்க தண்ணி இல்லை என்று அனைவரும் என்னோட கோரிக்கை வச்சாங்க. சாலை வசதி இல்லை, இங்கே பள்ளிக்கூட வசதி இல்லை, சுகாதார வசதி இல்லை, ரேஷன் கடை இல்லை, இப்படி பல கோரிக்கைகளை தான் இவர்களை வச்சாக தவிர யாரும் நிறைவாக இருப்பதாக சொல்லலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வேலைவாய்ப்பு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது. அடுத்தது வேலைவாய்ப்பு. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறோன்னா, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை அந்தந்த பகுதியில் ஏற்படுத்தி நாங்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பினை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்போம். குறிப்பாக பெண்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் ஒரு ஊரில், அதாவது பெண்கள் மாதத்தில் 3 நாட்கள் நாங்கள் யூஸ் பண்ணுற, எல்லாருமே பெண்களுமே யூஸ் பண்ணுற பேடு தயாரிக்கிற தொழிற்சாலையை அந்த இடத்துல வைப்போம். பெரிய குளத்துக்கு தண்ணி இதுவரை இந்த 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து அங்கே அது நிரம்பிய பாடு இல்லை. இதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, கோரையாறு திட்டத்தை நிறைவேற்றி மானூர் குளத்துக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுப்போம். அதே மாதிரி சீவலப்பேரிலிருந்து பெரிய ராட்சச குழாயை கொண்டு வந்து அந்த மானூர் குளத்தை நிரம்ப செய்வதன் மூலமாக அதை சுற்றி இருக்கிற 42 கிராமங்களுக்கு நிச்சயமாக எங்களால் பாசன வசதியும் குடிக்க தண்ணியையும் எங்களால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அந்த என் மக்களோட மக்களாக நின்று அவர்களுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் நான் எந்தவித லஞ்சமும் இல்லாமல் நிச்சயமாக பெற்றுக்கொடுப்பேன். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.